சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மோடியினுடைய வலதுகரம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் மோடியை பத்தி என்ன பேசணும், எந்த நேரத்துல எத்தனை மணிக்கு என்ன நியூஸ் போடணும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த பர்டிகுலர் நபர் இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலும் எந்த நியூஸ் பேப்பர்லயும் ஒரு போட்டோ வெளியே வந்ததே கிடையாது. அவரை இன்விசிபிள் மேன், மோடியினுடைய நிழல் அப்படிங்கிறாங்க. கடந்த 2008ஆம் ஆண்டுல இருந்து கடந்த நவம்பர் மாசம் வரைக்கும் மோடிக்கு நிழலாக செயல்பட்ட அந்த நபர் அவர் டெல்லியில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் குறித்து மிக முக்கியமான ஒரு கட்டுரையை இந்த பிரிண்ட் பத்திரிகை வெளியிட்டாங்க. அந்த கட்டுரை வெளியே வந்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கட்டுரையை அந்த பத்திரிகை நீக்க சொல்லி பிரதமர் அலுவலகத்தினுடைய பிரஷர்ல அந்த கட்டுரை நீக்கப்பட்டிருக்கு. யார் அந்த ரகசிய நபர்? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஊடகத்தையும் மோடிக்காக கட்டுப்படுத்திய அந்த குறிப்பிட்ட நபர் குறித்து ஏன் ஒரு சிறு தகவல் கூட வெளியே தெரியவில்லை? அவருக்கு டெல்லியில் என்ன நடந்தது, இப்ப அவர் எங்க இருக்கிறார்? இது குறித்து மிக விரிவாக இந்த ஒயர் பத்திரிகையும் நியூஸ் லாண்டரியும் 2 கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பிரதமர் மோடியை தினம் ஒரு நபர் வந்து காலையில மீட் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லுவார் பிரதமர் மோடிட்ட அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகத்திலையும் சோசியல் மீடியாலையும் உங்களை பத்தி என்ன பேசப்பட்டு இருக்கு, என்ன இமேஜ் இருக்கு, குறிப்பாக பாஜக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு தலைவர்களை பத்தி என்னென்ன ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய காமன் மேன், சாதாரண மனுஷன் முதல் கொண்டு மோடியை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான், இது குறித்து மிக விரிவாக ஒவ்வொரு நாள் காலையிலும் மோடி கூட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு நபர். அந்த நபருடைய பேர் தான் கிரண் ஜோஷி. மோடி எந்தெந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறாரோ அவர் பிளைட்ல இவர் தவறாமல் இருப்பார். இந்த கிரண் ஜோஷி கண்டிப்பா இருப்பாரு. சர்வதேச லெவல்ல இந்திய மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்க, அவங்க எப்படியெல்லாம் மோடியை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன பிம்பங்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது குறித்து தினம் தினம் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய செய்திகளையும் மோடிக்கு அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறார். இவர் மோடிக்கு அப்டேட் பண்றது மட்டும் ஒரு வேலை கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களையும், குறிப்பாக கோடி மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்பப்ளிக் டிவில இருந்து என்டி டிவியா இருக்கட்டும், இந்த இங்கிலீஷ் மீடியாக்கள், ஹிந்தி மீடியாக்கள், இந்த மீடியாவில் பிரைம் டைம் ஷோன்னு சொல்லக்கூடிய சாயங்காலம் நடக்கக்கூடிய டிபேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாலை நேர விவாதம், அந்த விவாதத்தை முடிவு பண்ணக்கூடிய நபரே இவர் தான். இன்னைக்கு என்ன தலைப்புல விவாதம் நடக்கணும், பாஜகவை பத்தி என்ன பேசணும், மோடியை பத்தி என்ன பேசணும், எதிர்கட்சியை பத்தி என்ன பேசணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை இவர் தான் ரெடி பண்ணி பிரதமர் அலுவலகத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கோடி மீடியாக்களுடைய தலைவர்கள், அதாவது எடிட்டர் இன் சீஃபுக்கு பர்சனலா அனுப்புவார். ஒட்டுமொத்தமாக இந்திய ஊடகங்கள்ல மோடியை பத்தி என்ன இமேஜ் வரணும், அவர் போட்டோ போட்டா கூட, அவர் வீடியோ போட்டா கூட என்ன வீடியோ வரணும், எப்படி போட்டோ வரணும், எந்த ஆங்கிள் வரணும், எப்படி தம்ப்நெயில் வைக்கணும், எப்படி தலைப்பு இருக்கணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதி இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு பெரிய குழுவை வச்சு ரொம்ப ரகசியமாக திரைமறைவில் உட்கார்ந்து மோடிக்காக வேலை செஞ்ச நபர் தான் இவர். 2000 குஜராத்ல முதலமைச்சரா வந்த இந்த மோடி இருக்கிறார் இல்லையா, அவர் 2014 இந்தியாவினுடைய பிரதமராக வர்றாரு. அவர் பிரதமர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2008 இருந்து இந்தியாவில் சோசியல் மீடியால, குறிப்பாக 2010க்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோசியல் மீடியாலும் சரி, மீடியாவிலையும் மோடியை பத்தி எப்படி செய்தியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்குனவர் இவர் தான். அதாவது அன்னைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை விட மிக முக்கியமான ஒரு தலைவராக இவரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்திய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தியவர் இவர்தான். இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி மேல மிகப்பெரிய நிலக்கரி சுரங்க ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஒரு பெரிய ஊழல் இருப்பதை போல கட்டி அமைத்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக, மூளையாக மிக முக்கியமாக செயல்பட்டவர் இவர். அடிப்படையில் இவர் ஒரு RSS பின்புலத்திலிருந்து வந்தவர். இவருடைய குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா RSSல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இவர் ஒரு 18 வருஷம் பேராசிரியராக வேலை பார்த்திருக்கிறாரு. IIT குவாலியர்ல வந்து அவர் PhD பண்ணியிருக்கிறாரு. இவருக்கும் மோடிக்குமான உறவு எங்க துவங்குது அப்படின்னா, மோடி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோட நிகழ்ச்சிக்கு போறாரு. அந்த நிகழ்ச்சியில ஒரு டிஜிட்டல் கில்ஸ் நடந்துருது, ஒரு பிரச்சனை ஆயிடுது. அதை சரி செய்ய முடியல. உடனே இந்த கிரண் ஜோஷி வந்து உடனே அதை சரி பண்றாரு. அதை பார்த்த மோடிக்கு பயங்கர இம்ப்ரெஸ்ட் ஆயிருக்கு. என்ன இவ்வளவு நாலேஜபிளா, ரொம்ப ஆக்டிவா இருக்கான், சரி நமக்கு தான் இதெல்லாம் தெரியாது, இவனை வச்சு நம்ம சோசியல் மீடியால நமக்கான ஆளா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவரை உடனே சீஃப் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சீஃப் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு ஒரு போன உடனே பாத்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா அண்ட் டெக் ஸ்ட்ராட்டஜிக்கான தலைவராக இவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மிக முக்கியமாக பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் எழுதின 2014 த எலெக்ஷன் தட் சேலஞ்ச் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அப்போ மோடிக்கும் இந்த கிரண் ஜோஷிக்குமான உறவு எங்க இருந்து துவங்குது அப்படின்னு
பத்திரிகையாளர், மிக முக்கியமான பத்திரிகையாளரை பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப 2008 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 17 வருஷமாக மோடிக்கு மிக 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 ரகசியமாக ஒரு போட்டோ கூட அவரை பற்றி வெளியே வராத அளவுக்கு சீக்கிரட்டா வேலை செஞ்ச நபர் இப்ப டெல்லியில இருந்து மாயமாக்கப்பட்டிருக்கிறார். இவர் குறித்து முதலா எப்ப பேச்சுவார்த்தை சோசியல் மீடியாலையும் அடிபடுது அப்படின்னா, அருண் ஷோரி, அதாவது வாஜ்பாய் காலத்துல தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அமைச்சராக இருந்தவர், 98 இருந்து 2004 வரைக்கும் இருந்த அமைச்சராக இருந்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல, ஒரு பொது வெளியில ஒரு விஷயத்தை சொல்றாரு. மோடி ஹேஸ் a whole team in the prime minister office headed by a guy called Hiran Joshi whose only job is to watch social media and keep the prime minister informed. முழுக்க இந்தியாவினுடைய ஊடகங்களை பார்த்து அதில் என்ன இருக்கிறது, என்ன வருகிறது, அந்த ஊடகம் குறித்தான முழு அறிவையும் முழு விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த ஹிரண் ஜோஷி. இவர் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கார் அப்படின்னு 2017 இந்த அருண் ஷோரி ஒரு தகவலை வெளியிடுறார். அதுக்கு பிறகு அதே 2017 ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சிஸ்ரி குப்தா இந்த ஜோஷிக்கு ஒரு இமெயில் அனுப்புறார். அந்த இமெயில் சம்பந்தமான ஒரு கட்டுரையை தி ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை வெளியிடுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு கட்டுரை. அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி அரசாங்கத்தை விமர்சித்து பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதை மையமாக வைத்து இந்த ஜோஷியிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹிரண் ஜோஷி தான் ஒட்டுமொத்தமாக ஊடகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நபர் அப்படின்னு அந்த ஃப்ரண்ட்லைன் ஆர்டிகல் மூலியமாக சில தகவல்கள் வெளிவருது. அதனுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர் க்ளோஸ் வாட்ச். ஃப்ரண்ட்லைன் மேகசின்ல வந்த கட்டுரையினுடைய தலைப்பு இது 2017. பிற்பாடு 2022 அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையாக, அதாவது டெல்லியினுடைய முதலமைச்சர் வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்றார். ஜோஷி சென்ட் அபியூசிவ் மெசேஜ் டு மீடியா ஹவுசஸ் அண்ட் வார்ன்ட் நியூஸ் சேனல்ஸ் ஓனர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் நாட் டு கிவ் கவரேஜ் டு ஹிஸ் ஆத்மி பார்ட்டி. அதாவது தன்னுடைய கட்சி ஆத்மி பார்ட்டிக்கு எந்த கவரேஜும் கொடுக்க கூடாது, எங்களை பத்தி எந்த டிவில நியூஸே வரக்கூடாது அப்படின்னு ஜோஷி, யாரு பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பரான இந்த ஜோஷி இருக்கார் இல்லையா, இவர் கொடுக்கிறார் தகவலை. இதன் அடிப்படையில் எங்க செய்திகள் தவிர்க்கப்படுது அப்படின்னு பதிவு பண்றாரு. அதுக்கு பிறகு ஏப்ரல் 2023 சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் போடுறார். த கேகிங் ஆஃப் இந்தியன் மீடியா பை மோடி த்ரூ ஹிஸ் underlining Hiran Joshi of PMO almost made the media complicit like Pavlov dogs. ஒரு நாய் மாதிரி, அதாவது இந்திய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாய் மாதிரி மோடியின் காலடியில் கிடப்பதற்கு காரணம் இந்த ஹிரண் ஜோஷி தான். அதாவது சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த சாப்பாடு போட்டால் உடனே நாக்க தொங்க போட்ட நாய்கள் வரும் இல்லையா, அது மாதிரி இந்திய ஊடகங்களை ஆக்கியது இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சுப்பிரமணிய சாமி ஏப்ரல் 14, 2023 ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதே 2023 இந்தியாவில் G20 மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் மோடி கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கும் போது அந்த கூட்டத்தில் ஹிரண் ஜோஷி இருக்கிறார். இத்தாலி பிரதமரோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த புகைப்படம் 2024 தான் வெளியே வருது. நவம்பர் 20, 2024 மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் பரஞ்சாய் குஹா தக்குத்ரா அப்படிங்கிறவர் அந்த ரேர் பிக்சரை வெளியிடுறார். அவர் போட்டே வெளியிடுறார். A rare picture. The man whose photograph is encircled is the low profile but extremely powerful media advisor to the PM Modi. அதாவது லோ ப்ரொஃபைல், அவர் IAS கிடையாது, யாரு ஹிரண் ஜோஷி IAS கிடையாது, ஒரு லோ ப்ரொஃபைலான ஒரு ஆள் எந்நேரம் இந்திய பிரதமர் மோடியோடய இருக்கிறார் இல்லையா. இந்த புகைப்படத்தை போட்டு அந்த ரவுண்டு போட்டு அவரை பார்த்து இந்த ரவுண்டு போட்ட நபர் தான் ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி முதலாக செய்தியை வெளியிடுறாரு. அப்போ இந்த ஹிரண் ஜோஷி குறித்து கொஞ்சமாக செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. இந்த ஹிரண் ஜோஷி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா, மோடி குறித்து ஏதாவது செய்தி பரபரப்பாகுதுன்னு வச்சுங்களேன், அதை உடனே டைவர்ட் பண்றதுக்காக மீடியாக்களை வச்சு அதை மாத்திடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா காலகட்டத்தில் கொரோனா ஆரம்பிச்ச உடனேயே இந்தியாவினால சமாளிக்க முடியல கொரோனாவை, எக்கச்சக்கமான டெத்து நடக்குது. இது அப்படியே மடமாத்துறதுக்காக இந்திய ஊடகங்களை எப்படி இந்த ஹிரண் ஜோஷி டைவர்ட் பண்றாரு அப்படின்னா, டெல்லியில தப்லீக் ஜமாத்துல ஒரு கூட்டம் நடக்குது, இஸ்லாமியர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு பிறகுதான் கொரோனா பரப்பப்படுது இந்தியா முழுக்க. அந்த கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு. இந்தியாவிலிருந்து மொத்தமா டெல்லிக்கு வந்த இஸ்லாமியர்கள் அங்கிருந்து கொரோனா நோய் எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு கொரோனா ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்திய ஊடகங்களை வச்சு ரொம்ப பரவலாக்கி ஒட்டுமொத்தமா 3-4 மாசம் எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இஸ்லாமோபியா ஒரு வெறுப்பை கட்டி அமைத்தார்கள் இந்திய ஊடகத்தில். கொரோனா மையமாக வைத்து இஸ்லாமிய மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கு காரணம் இந்த ஹிரண் ஜோஷி தான். அப்ப ஊடகத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. இந்த அரசாங்கத்தால் ஒரு விஷயத்தை கையாள முடியாத போது இது போல ஒரு ரூமரை கிளப்பி விட்டு ஒட்டுமொத்தமா இந்திய ஊடகங்களை மாத்துறது, மக்களுடைய மனநிலையை மாத்துறது, விவாதங்களையே மாத்துறது.
இதே போல பாத்தீங்க அப்படின்னா மோடியினுடைய சர்டிபிகேட்டை கேட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்டிஐ போட்டார். மோடி ஏதோ படிச்சிருக்கிறாராமே, அவரோட டிகிரி சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குஜராத் பல்கலைக்கழகத்துக்கு இவர் ஆர்டிஐ போட்டாரு. அந்த குஜராத் பல்கலைக்கழகத்தினுடைய அன்னைக்கு சான்சலராக இருந்தவர் எம்என் பட்டேல், அவர் தான் வைஸ் சான்சலர். இந்த சர்டிபிகேட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வேலை பார்த்து, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை ஊடகங்களில் பூம் ஆகும்போது அதை டைவர்ட் பண்றதுக்காக பல்வேறு செய்திகளை திருப்பி போட்டு இந்த டிஸ்கஷனையே மடமாத்தினது யாரு அப்படின்னா இவர் தான். அப்போ மோடி அரசாங்கம் குறித்து ஏதாவது கேள்விகள் எழுதுன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வியை உடனே இல்லாம பண்ணக்கூடிய வேலை. ஸோ இப்போ இவர் காணாம போறார். இவர் நவம்பர் 13ஆம் தேதி தான் இவர் கடைசியாக பிரதமர் அலுவலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. இவரை பத்தி முதலாக இவர் காணாம போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை யார் சொல்றாங்க அப்படின்னா பவன் கெரா, அதாவது காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுறாரு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டிசம்பர் 3, 2025. அதே நாள் த பிரிண்ட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகை இவரை பத்தி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கு, இவரை காணோம் அப்படிங்கிறது குறித்து. அந்த கட்டுரை 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய ஊடகம் த பிரிண்ட், மிக முக்கியமான செய்திகளையும் கட்டுரைகளையும் வெளியிடக்கூடிய இவ்வளவு முக்கியமான பத்திரிகை இந்த கட்டுரை எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பிரஷர் வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய ஊடகங்களையும் தன் கையில் வைத்திருந்தவர் இந்த கிரண் ஜோஷி. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த வேலையை விட்டு போன உடனேயே நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தது இவரை தொடர்ந்து ஹிதேஷ் ஜெயின் அப்படிங்கக்கூடிய லா கமிஷன் தலைவராக இருந்தவர், அவரும் உடனே ரிசைன் பண்றாரு. இவர் கிரண் ஜோஷியோட மிக மிக நெருங்கிய நண்பர். இந்த ஹிதேஷ் ஜெயின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். அந்த நிறுவனத்தில் வந்து மிக முக்கியமான இடத்துல இருந்தார். அந்த நிறுவனம் எதோடு தொடர்புடையது அப்படின்னா மோடி வெளியிட்ட த ட்ரூ பிக்சர் அப்படிங்கக்கூடிய புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தை வெளியிட்ட நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தோடு கனெக்ட் ஆன ஒருத்தர். இதே இந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க தான் மோடிக்கான நமோ டெலிவிஷன் வந்து கொண்டு வந்தது. 24/7 நியூஸ் சேனலை கொண்டு வந்து முழுக்க மோடியை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பரப்புறதுக்காக வேலை பார்த்தக்கூடிய இந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவரை கொண்டு வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு கொண்டு வராரு, லா கமிஷனுக்குள்ள கொண்டு வராரு. அப்போ அவரும் ரிட்டையர்ட் ஆகி அப்போ அவரும் ரிசைன் பண்ணி உடனே போறாரு. யாரு? கிரண் ஜோஷி போன உடனே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவ்னீத் செங்கல், இவர் ஒரு IAS ஆஃபீஸர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரச்சார் பாரதி இருக்கு இல்லையா, அந்த டிடி ஆல் இண்டியா ரேடியோ, இதுக்கான தலைமை பொறுப்புக்கு இந்த கிரண் ஜோஷியால் கொண்டு வரப்பட்ட நபர். இவரும் டிசம்பர் 2ஆம் தேதி கிரண் ஜோஷி போன உடனேயே ரிசைன் பண்ணிட்டு ஓடி போறார். இப்போ இந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நவ்னீத் செங்கல், இவரை பயன்படுத்தி தான் சுதீர் சௌத்ரி வந்து ஒட்டுமொத்தமாக டிடி நியூஸ்னுடைய தலைவராக வந்து உட்கார்றார். இந்த சுதீர் சௌத்ரி டெய்லி 1 மணி நேரம் ஒரு நியூஸ் படிப்பார், அதாவது நியூஸ் டிஸ்கஷனுக்கு வருவார். ஆனால் 14 கோடி சம்பளம். இது குறித்து பிரியங்கா காந்தி வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்டாங்க. யாருவன், எதுக்கு இவனுக்கு 14 கோடி சம்பளம்? ஏன் அப்படின்னா இவன் எல்லாருமே இந்த கிரண் ஜோஷி மோடிக்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஊடக அடியாட்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான நபர். இப்போ இவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து வர்றான். இது மட்டும் இல்லாமல் இந்த கிரண் ஜோஷி சேட்டலைட் சேனலை தாண்டி இந்தியாவினுடைய ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, மெட்டா, இதனுடைய ஒரு பாலிசி ஹெட்டாக, அதாவது பப்ளிக் பாலிசியினுடைய சீஃபாக ஏற்கனவே இருந்த அங்கில் தாஸ் அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல சிவ்நாத் துக்ராலை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த சிவ்நாத் துக்ரால் வேற யாரும் கிடையாது, ஒபாலினா டெக்னாலஜிஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர். இந்த நிறுவனம் தான் டிஜிட்டல் டூல்ஸை, அதாவது மோடிக்கான டிஜிட்டல் டூல்ஸை டெவலப் பண்ண ஒரு முக்கியமான நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கு தேவையான எல்லா டிஜிட்டல் டூல்ஸையும் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ ஏற்கனவே மோடியோடு மிக நெருக்கமாக இருந்த டெக் நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை, முக்கியமான நபர்களை, கிரண் ஜோஷியினுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்களை அவங்கள கொண்டு வந்து மிக முக்கியமான பொறுப்புகளில் உட்கார வைக்கிறதுக்கு இவங்க பல வேலைகளை பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஃபேஸ்புக் பப்ளிக் பாலிசி சீஃபாக கூட இவங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவரும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ கிரண் ஜோஷி போன உடனேயே அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளாக வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ அடிப்படையில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, புல்வாமா அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் எல்லாம் நடந்துச்சு. இதில் மோடிக்கு சர்வதேச லெவலில் மிகப்பெரிய அசிங்கம் உருவாயிடுச்சு சோசியல் மீடியாவில். மோடி இந்த யுத்தத்தையே நான் தான் நிறுத்தினு சொன்னார். ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார் நமக்கு தெரியும். இந்த யுத்தத்தை நான் தான் மோடிக்கு ஃபோன் போட்டு மிரட்டி நிறுத்த சொன்னேன், இல்லைனா வரியை நான் அதிகப்படுத்திடும்னு மிரட்டினேன் அப்படின்னு 1 முறை 2 முறை இல்லை, ஒரு 15-20 முறை சொல்லிட்டாரு. ஸோ சோசியல் மீடியாவில் டயாஸ்போராலையும் சரி, இந்தியாக்குள்ளேயும் சரி, எதிர்கட்சி தரப்புலையும் சரி, மிக மோசமான ஒரு இமேஜை, அவர் தான் விஸ்வ குரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இமேஜை உடச்சி நாசம் பண்ணிருச்சு. ஸோ இதனால வந்து இந்த கிரண் ஜோஷி மேலே ஒரு கடுப்பாக இருந்தார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகாதேவ் ஆப் ஒரு மிக லெவலில் ஒரு பெட்டிங் ஆப் பெரிய இஷ்யூ ஆச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் வழக்கு பதிஞ்சு அதை விசாரணை பண்ணும்போது இவருக்கு அந்த ஊழலில் தொடர்பு இருக்கிறதாக சொன்னாங்க.
ஊழலுக்கு பயந்து ஒரு நாளும் மோடி தனக்கு முக்கியமான ஒரு நபரை அந்த பதவியிலிருந்து நீக்க மாட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மகாதேவ் ஊழல் பிரச்சனையாக இருக்காது. புல்வாமா அட்டாக்ல அவருடைய இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவா கூட இருக்காது. இது மட்டும் இல்லாம பிரதமர் அலுவலகத்துக்குள்ள நிர்மலா சீதாராமனுடைய மருமகனுக்கும் இந்த கிரண் ஜோஷிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, சண்டை, ஒரு ஈகோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடிப்படையில் இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 பிரதமர் மோடியாக உட்காருவதற்கு அவ்வளவு பெரிய இமேஜை இந்திய ஊடகங்களையும் சோசியல் மீடியாவையும் வைத்து கட்டி அமைத்த ஒரு நபர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக, ஈகோ பிரச்சனைக்காக, சின்ன சின்ன சண்டைகளுக்காக வெளியேற்றப்பட்டிருப்பாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒரு வேலை எப்படி மோடி இந்த பதவி விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு, 75 வயசு ஆச்சு, இவரை போக சொல்லியிருக்கோம் நம்ம பல தடவை, ஆனால் அவர் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் நிர்வாகத்துக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, இவரை பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பல நாளாக இருந்த எண்ணத்தை இப்போ செயல்படுத்துறாங்களாங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னார், 75 வயசு ஆனோன்னு போயிடணும், எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது, நாமெல்லாம் சங்கத்துக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம், சேவை செய்யறவங்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகையிலே எழுதினாங்க, மோடின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜ், அந்த கரிஸ்மாவும் இந்துத்துவா ஜெல், இது ரெண்டு மட்டுமே போதாது தேர்தல் வெற்றிக்கு, இப்படியெல்லாம் பல தடவை நேரடியாக விமர்சனம் பண்ணி மோடியை ஆர்எஸ்எஸ்னுடைய தலையங்கமே எழுதினாங்க அவங்களுடைய பத்திரிகை அப்சர்வர். அதுக்கு நேர் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி மோடியினுடைய கையாளா இருக்கக்கூடிய இப்போதைக்கு பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பு இருக்கக்கூடிய நட்டாலாம் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவே பேசினார். அவங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு இடையிலையும் பாஜகன்னு சொல்றதை விட மோடி அமித்ஷாவுக்கு இடையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்கு. அதாவது அதிகார பகிர்வு, அதிகார சண்டை போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவை மையமாக வைத்த சித்வான் பிராமின்லேருந்து வரக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ், அதாவது மகாராஷ்டிராவுடைய சிஎம், இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராகவும் பாஜகவினுடைய அடுத்த தலைவராகவும் கொண்டு வர வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு ஒரு சிறு இடத்தை கூட, சிறு சமிகையை கூட மோடியும் அமித்ஷாவும் கொடுக்க மாட்டுகிறார்கள். அதனால் இவர்களை எப்படியாவது ஒட்டுமொத்தமாக பதவியிலிருந்து நீக்கணும். மோடிக்கு இந்த ஊதி பெருக்கப்பட்ட இந்த பிம்பத்தை நாம் உடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதல் கட்டமாக மீடியாவில் இவர்களுடைய இமேஜை காலி பண்ணுவதற்கான எல்லா வேலைகளும் நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இதுல குறிப்பா இந்த கேள்வி ஏன் பர்டிகுலரா எழுது அப்படின்னா, மோடிக்காகவே இவ்வளவு காலம் பேசிட்டு இருந்த வட இந்திய ஊடகங்கள்ல, குறிப்பா ரிப்பப்ளிக் மாதிரி, அர்னாப் கோசாமி மாதிரியான ஆட்கள் திடீர்னு கடந்த ஒரு மாதமாக பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க. மோடி அரசாங்கத்தை நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் டிபேட் ஷோவை நடத்துறாரு அர்னாப் கோசாமி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. டெல்லி பொல்யூஷன் குறித்து, வேர் த மோடி கவர்மெண்ட் ஆன் AQI, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் குறித்து, டெல்லியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் குறித்து நேரடியாகவே மோடி அரசாங்கத்தை ஒரு கேள்வி கேட்கிறார் டிபேட்ல. அதை மையமாக வச்சே டிபேட் நடத்துறாரு. இண்டிகோ விமான கிரைசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது திடீர்னு விமான சேவைகளை ரத்தாகி மிகப்பெரிய பரபரப்பு உருவாச்சு பாத்தீங்களா, இதுல அரசாங்கத்தினுடைய ரோல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம ஆரவள்ளி மலைத்தொடர்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கடுமையாக விமர்சித்து, எப்படியெல்லாம் ஒரு ராஜஸ்தானுக்குள்ள மட்டும் 7000 இல்லீகல் மைன்ஸ் இருக்கு, எப்படி இந்த இல்லீகல் மைன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது குறித்து, அரசு குறித்து, பாஜக குறித்து நேரடியான கேள்விகள் எழுப்புறார். குறிப்பாக பாஜகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்றாரு, அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது. அதை எதிர்த்து வெளிப்படையாகவே கோர்ட்டை விமர்சிச்சு பேசுறாரு. சிபிஐ ஏன் அப்பீல் பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம லலித் மோடி மற்றும் விஜய் மல்லையா இவங்க பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில இருந்து ஒரு வீடியோ போட்டு நாங்க தான் அந்த தேடப்படக்கூடிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதாவது இந்தியாவில் 10,000 கோடி பணத்தை வாங்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போன அந்த 2 நபரை ஏன் இந்திய அரசாங்கம் இவ்வளவு ஏஜென்சி இருக்கும்போது அவங்கள போய் பிடிச்சிட்டு வரல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த டிபேட்ல சந்தீப் சரத் பிரதர்ஸ், இவங்க கோவாவை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்தியாவில் கடனாக வாங்கி ஏமாத்தி விட்டு இந்தியாவை ஓடி போனார்கள். நீதிமன்றங்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட வெறும் $507 மில்லியன் கட்டினா போதும் அப்படின்னு இது குறித்தெல்லாம் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நிதிஷ்குமார் அந்த ஹிஜாபை பிடிச்சி இழுத்தார் இல்லையா, அதை மையமாக வச்சு ஒரு டிபேட் நடத்தி இருக்கிறார். நேஷன் ஷாக்டு அப்படின்னு போட்டு ஒரு டிபேட்டை நடத்துறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு மிக முக்கியமான டிபேட்டை அர்னாப் கோசாமி நடத்துறார். ஆபரேஷன் சிந்தூர் ப்ராமிஸ் ஃபர்காட்டன் அப்படிங்கிறத ஒரு டைட்டில் வச்சு ஒரு டிபேட் நடத்துறாரு. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது துருக்கி அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்ததுனால துருக்கியோட இந்தியாவுக்கு இருந்த எல்லா உறவும் கட்டாக்கப்பட்டுச்சு. அதே சமயத்தில் அவங்கள்ட்ட இருந்தான விமான போக்குவரத்து கூட கட்டாக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கிட்ட இந்திய அரசாங்கம் இப்போ சமீபத்தில் 2 போயிங் விமானத்தை துருக்கிட்டு இருந்து லீஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை ரிப்பப்ளிக் டிவி வெளியிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணாங்க. அப்போ ஆபரேஷன் சிந்தூரை
நீங்க கொடுத்த பிராமிஸை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களை அர்னாப் கோஸ்வாமி எழுப்புறார். அப்போ இந்திய அரசாங்கம் குறித்தும் மோடி அரசு குறித்தும் இப்படிப்பட்ட விவாதங்களை ஏன் வட இந்திய ஊடகத்தில் குறிப்பாக ரிப்பப்ளிக் டிவியில் அர்னாப் கோஸ்வாமி எழுப்ப முயற்சி பண்ணுகிறார்? இதுவரையும் கிரண் ஜோஷியின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ஊடகங்கள், இந்த ஊடகத்தினுடைய தலைமையாளர்கள் இப்போது ஏன் டோனை மாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள்? அப்போ கிரண் ஜோஷி மோடியை மிரட்டுகிறாரா ஊடகத்தை வைத்து? இல்ல மோடிக்கு எதிராக ஒட்டுமொத்த ஊடகம் கிரண் ஜோஷி போனதற்கு பிறகு திரும்பி இருக்கிறதா? இது போன்று பல கேள்விகள் பதில் இல்லாமல் இன்று வரையும் நிற்கிறது. இப்போது இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும், அது NDTV-ஆ இருக்கலாம், CNN-ஆ இருக்கலாம், இவங்க ரிப்பப்ளிக்லா இருக்கலாம், இது மாதிரியான ஆங்கில ஊடகம், நியூஸ் 18, அதாவது அம்பானிக்கும் அதானிக்குமே சேனல் இருக்கு. அம்பானியோட சேனல் நியூஸ் 18, அதானியோட சேனல் NDTV. இது மாதிரியான எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்தமாக மோடிக்காக மட்டுமே அவருடைய போலி பிம்பத்தை பேசி 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 உயர்த்தி கொண்டே இருந்துச்சு இல்லையா? இது எல்லாமே எப்படி நமக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு ஆதாரப்பூர்வமான செய்தியாக தெரியாமல் இருந்தது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? எல்லா ஊடகமும் மோடியை பற்றி பந்தாவாக பேசுகிறாங்க, பில்டப் கொடுத்து பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆனால் இதை யார் இவ்வளவு சென்ட்ரலைஸ்டாக, ஆர்கனைஸ்டாக, ஸ்ட்ரக்சரலாக உட்காந்து கட்டுப்படுத்தி கொண்டிருந்த நபர் அப்படிங்கிறது இவ்வளவு காலம் வெளிப்படையாக தெரியாமல் இருந்துச்சு. ஒரு சிலவங்க மட்டும் செய்தி போட்டுகிட்டே இருந்தாங்க. அது இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக அம்பலமாயிருக்கிறது. இந்திய ஊடகங்கள், இந்திய ஊடகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது யாரோ ஒருவர் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இந்த மோடிக்காகவும் இந்துத்துவ சக்திகளுக்காகவும் ஒரு ஃபேக்டரி போல செய்திகளை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்பி இந்திய மக்கள், குறிப்பாக வட இந்திய மக்கள், ஹிந்தி பெல்ட் இருக்கக்கூடிய மக்கள் மோடியை மிகப்பெரிய விஸ்வகுருவாகவும், மோடி மிகப்பெரிய ஆளுமை, எல்லாவற்றையும் காப்பாற்றி விடுவார் என்றது போலவும் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி என்பதை அப்பட்டமாக இந்த கட்டுரையினூடாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இனிமேலாவது இந்திய ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஒரு சில ஊடகவியலாளர்கள், ஒரு சில ஊடகங்கள் மிக சுதந்திரமாக, மிக நேர்மையாக செயல்படுகிறார்கள். அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஊடகம்தான் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை. அதுதான் இந்திய மக்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம். அது இது போன்ற ஆட்களுக்கு, அடியாட்களுக்கு வேலை செய்துவிடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய எல்லோரும் விருப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு செய்திகள் வெளிவந்திருக்கு. இது குறித்து என்ன விவாதங்கள் ஏற்படுத்த போகிறது என்று.